பரிபவ அவதாரங்களிலே அவன் நடத்திய பல வீர தீர செயல்களுக்கேற்ப பல திருக்கோலங்களை காட்டி அருள்கின்றான். ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கேற்ப அந்த திருக்கோலங்களும் அமைந்து அவன் திருமேனி அழகு ஒளிர்வதை காண்பதில் நம் மனம் பேரானந்தப்படும். எனினும் எண்ணற்ற திருவாபரணங்களோடும் அழகிய வாசம் மிகுந்த மலர் மாலைகளோடும் பலவித திருக்கோலங்களுடன் காட்சி தரும் வடிவழகை விட எளிமையாய் 4 புஜங்களையும் காட்டி பீதாம்பரதாரியாய் தன்னுடைய திருமேனி வடிவழகை திருமஞ்சன கோலத்திலே காட்டி அருளும் போது ஆழ்வார்களின் செஞ்சொற்கொண்டு பொறுமையுடன் தரிசித்தால் நம் பிறவி செய்த புண்ணியம்தான் என்ன? பெரியாழ்வார் அவர் தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு பாசுரங்களை எல்லாம் பாடுகின்றார். பெரியாழ்வார் திருமொழியிலே கண்ணபிரானுடைய அவதாரத்தை கொண்டாடி முதல் பதிகம் முழுவதும் பாடினவர். 2வது பதிகத்திலேயே அந்த கண்ணபிரானாகிற குழந்தையை தொட்டிலே இட்டு வைத்து யசோதை பிராட்டி பக்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் அழைத்தாளாம். வந்து என்னுடைய குழந்தையினுடைய அழகை பாருங்கள், அவனுடைய கண்கள் இருந்தவா காணீரே, தோள்கள் இருந்தவா காணீரே, அவனுடைய முழங்கால் இருந்தவா காணீரே, கணைக்க இருந்தவா காணீரே, உந்தி இருந்தவா காணீரே, உதரம் இருந்தவா காணீரே என்று ஒவ்வொரு அவயவத்தையும் தொட்டு காட்டி என்ன அழகு என்ன அழகு என்று வர்ணித்தாளாம். சாதாரணமாக பதிகங்கள் என்னால் 10 பாசுரங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த பதிகத்திலே மட்டும் 20 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. என்ன காரணம் என்றால் கண்ணபிரானுடைய 20 அவயவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே இந்த பதிகத்திலேயே 20 பாசுரங்களை அமைத்தார் பெரியாழ்வார். இப்படி அந்த எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்களை அவர் பாசுரங்களிலே வர்ணித்தார். அபிஷேகம் என்று வடமொழியிலும் திருமஞ்சனம் என்று செந்தமிழிலும் நீராட்டம் என்று ஆழ்வார்களின் அமுத மொழிகளிலும் வர்ணிக்கப்படுவது திருக்கோயில்களிலே நடத்தப்படும் எம்பெருமானின் திருமஞ்சனம். சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. அந்த திருமஞ்சன காலங்களிலே ஆழ்வார்களின் பிரபந்தங்களை கொண்டு திருமஞ்சன கட்டியம் என்ற பதிகத்தை அடியவர்கள் வர்ணித்து இசைக்க அதை தொடர்ந்தே வடமொழி வேதங்கள் ஓதப்படுகின்றன. ஆழ்வார்கள் மடலெடுக்கும் அழகுடைய பெருமாள் ஆய்ச்சியரை பணி கொண்ட மணவாளப் பெருமாள் கரையினாறு துவருடுக்கை கடையாவின் கழிகோல்கைச் கரையினாராய் பசுநிறமேப்பு வந்து கண்ணுமே தினிது வந்த வாத்சல்யம் விளங்கும்படி நல்லங்கமுடையதோர் கோலூன்னி நின்னவழகம் முடிச்சோதியாயுனது முகச்சோதி மலர்ந்ததுவோவென்னு கோவிந்தாபிஷேகத்தால் திருமுடியில் நல் தரித்த சுவாமித்வ பிரகாசகமாய் யதுசார்வபௌமனே திருமஞ்சனம் கண்டருளவே ஜெய விஜயீபவா. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்திலே பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் தொடங்கும் முன்பாகவும் பின் பால், தயிர், இளநீர், தேன் என பலவித திரவியங்களை கொண்டு திருமஞ்சனம் நடத்திய பின்பு நன்கு வாசமுள்ள சந்தனங்களை திருவுடம்பில் சாற்றி திருத்துழாய் மாலைகளை சாற்றிய பின்பு சஹஸ்ரதாரை திருமஞ்சனம் நடத்தும் முன்பாகவும்
திருமஞ்சன கட்டியம் சொல்லிய பிறகே திருமஞ்சனம் நிறைவு பெறும். பார்த்ததாரதிரித்தேவ வித்ருதோ ஜகதீபதி பாழியால் மிக்க பார்த்தனை கருமூன்னம் அடித்துரைத்தவசைவோ ஆழியாரன்னங்காழியமரைத்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டவசைவோ அடியார்கள் வினைத்தொடரை அருளென்னு மொழ்வாளுருவி வெட்டிக் களைந்தவசைவோ வடிவாரும் மாமலராள் வலவருகம் மத்த மண்மகளிடவருகம் இருக்க நடுவாக வித்திருக்கும் இவ்வழகுடன் பெவரீர் உழிதொரும் வாழ்ந்திடுகவே. ஸ்ரீ பார்த்ததூதனே திருமஞ்சனம் கண்டருளவே. ஜெய விஜய் பவா. அது மட்டுமா, சஹஸ்ரதாரை திருமஞ்சனம் முடிந்தவுடன் பெரியாழ்வாரின் நீராட்டம் என்னும் பதிகத்திலே வெண்ணெய் அளைந்த குணுங்கும் என்று தொடங்கும் 10 பாசுரங்களையும் அடியார்கள் ஓத திருமஞ்சனம் நிறைவு பெறும். எனவே வைணவ திருக்கோயில்களில் நடைபெறும் எந்த ஒரு கைங்கரியத்திலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் ஓர் முக்கிய இடத்தை, முதல் இடத்தை பிடித்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை எனலாம். அதற்கு முத்தாய்ப்பாக அமைந்ததே இந்த வடிவழகு கட்டியம். நம்மாழ்வார் அவருடைய அனுபவம் பரமவிலட்சணமாய் அமைந்தது. அவர் தம்முடைய திருவாய்மொழியிலே ஒரு 10 பாசுரங்கள் ஏழைய ராவியுண்ணும் இணைக்கூத்தங்கொலோ அறியேன் என்று தொடங்குகின்ற ஒரு 10 பாசுரங்கள் 7ஆம் பத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரங்கள். அந்த 10 பாசுரத்திலே எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்தையும் ஓரொரு பாசுரத்தாலே அவர் திருமுக மண்டலத்திற்கு மட்டும் அப்படி 10 பாசுரம் பாடினார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாடினார். அந்த அருளி செயலை அடியொற்றி ஆச்சாரியர்கள், அவர்கள் கூரத்தாழ்வான் போன்ற மகான்கள், அவர்கள் தங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே வரதராஜஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம் என்றெல்லாம் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே அந்த வரதராஜ பெருமானுடைய, சுந்தரபாகுவனுடைய திருமுடி தொடங்கி திருவடி அளவாக, திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அவனுடைய அழகையெல்லாம் வர்ணித்து பல பல ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதே போல பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலேயும் அந்த வடிவழகை அனுபவித்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய அந்த பாசுரங்கள் என்ன, அந்த ஸ்லோகங்கள் என்ன, இவை அனைத்தையும் தான் தொகுத்து நம்முடைய பெரியோர்கள் ஆங்காங்கே சந்நிதிகளிலே எம்பெருமான் திருமுன்பே அப்படி கட்டியம் சேவிக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். பெரியாழ்வாரின் நீராட்டத்தை கொண்டு எம்பெருமானின் திருமஞ்சன கோலத்தை பல திவ்ய தேசங்களில் கண்டு மகிழ்வோம். அதுவரை எம்பெருமானின் திருப்பாத கேசத்தை வர்ணித்த தென்புதுவை பட்டன் பெரியாழ்வார் விருப்பமுடன் உரைத்த திருமொழி கொண்டு திருமாலை தரிசிப்போம்.